எனக்கு 2 பசங்க. 2 பேருமே மகர ராசி. ஒரே லக்னம், நட்சத்திரம் எல்லாமே ஒண்ணு தான். அ ஆனா அவங்க லைஃப்ல வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து வேலையில எல்லாத்துலயுமே பிரச்சனையா இருக்கு. அது எதனால? முதல்ல பொது பலன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் டிவிலலாம் பார்த்து யூடியூப்லலாம் பார்த்து குழப்பம் அடைஞ்சிருக்கிறீங்கன்றது தெரிய வருது. ஒரே ராசியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்கன்னு, ஒரே நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கலாம் ஒன்றா இருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த மாதிரி தவறான கருத்து தான் இப்போ உங்களுக்கு இந்த கேள்விக்கு காரணம். ராசியும் நட்சத்திரமும் ஒன்றா இருக்கு, ஓகே. 2 பேரும் ஒரே தேதியில் பிறந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது கட்டம் வேறையாக தானே இருக்கும். மாறுபாடு உள்ள கட்டத்துக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லையா? அந்த பலன் தான் இந்த ஏற்றம் இருக்கும். ஒருவர் நல்லா இருக்கிறதும் இன்னொருத்தர் நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் காரணம் என்னன்னா இந்த கட்டத்தை. இப்போது முதல்ல நீங்கள் வந்து இந்த டிவியில் யூடியூப்லலாம் கோச்சார பலனே பார்க்காதீங்க. அதுவே தப்பாக சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா பாசிட்டிவாகவே சொல்கிறாங்க. நெகட்டிவை மறைச்சிட்டு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட பலவீனம், மக்களோட பலவீனம் இந்த நெகட்டிவ் கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இல்லை, விருப்பம் இல்லை. பாசிட்டிவாக தான் கேட்குறாங்க. நீ நாட்டை ஆளுவ, பரணி தரணி ஆளுனாக்கா ஓன்னு நம்புகிறாங்க. எத்தனை தரணி இருக்குது இங்கே நாட்டை ஆள்றதுக்கு? ஆனால் உலக மக்கள் தொகையில் 27 பேருக்கு ஒரு ஆள் பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. 27 பேரில் ஒரு ஆள் பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. இப்போ 270 கோடி மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அப்போது 27 கோடி மக்கள் வந்து பரணி நட்சத்திரத்தில் இருப்பாங்க. பரணி ஆள முடியுமா? இந்த உலகத்தை ஆள முடியுமா? தரணி ஆள முடியுமா? மகம் ஜெகம் ஆளும். மகம் ஜெகத் ஆளுமா? இந்த ஜெகத்தை எப்படி ஆள்றது? அவங்களும் 27 கோடி இருப்பாங்க. அவ்வளோ பேருக்கு இங்கே ஆள்றதுக்கு நாடு இருக்கா, ஊர் இருக்கா, கிராமம் இருக்கா? அதுவும் பொய். அல்லது அவங்க மட்டுமே தான் ஆள்றாங்களா? பரணியோ அல்லது மகமே தான் இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்குதா என்ன? அதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான பொதுவான பழமொழிகள், பொதுவான ராசி பலன்களெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக சொன்னால் ஜோசியர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து மன்னர்களில் புகழ்ந்து சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. இப்போ நம்ம 23ஆம் புலிகேசி படத்தில் பார்த்தோன்னா கூட புகழ்ந்து பாடி பரிசில் பெற்று போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏழையான பாவலர்கள், புலவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, போய் ராஜாவை பட்ட ஒரு கவிதையை சொல்லுவாங்க. அவரை பற்றி போற்றி புகழி கவிதையை சொல்லுவாங்க. பட்டங்களெல்லாம் வழங்கி, நீங்கள் இது மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ பெரிய மன்னர், உங்களோட வீரத்துக்கு அளவே இல்லை, உங்களோட கருணைக்கு அளவே இல்லைன்னு இப்படிலாம் ஊற்றுவாங்க. மீன்ஸ் என்னது? கொலைக்கெல்லாம் சொல்கிறது, புகழ்ந்தள்ளுறது. அந்த அல்லக்கைத்தனமான, ஜால்ராத்தனமான, கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் காசுக்காக போய் புகழ்ச்சி பாடி பரிசில் பெற்று வருவாங்க, பரிசு வாங்கிட்டு வருவாங்க. அதே வேலையை ஜோசியரும் பார்க்குறாங்க. எவன் வந்தாலும் ஒரு பொது பலனை சொல்லி, மேசராசி மேடான ராசி, நம்பர் 1 ராசி, தலைமைத்தன்மைக்கு உகந்த ராசி, நீங்கள் தான் ஆஹா ஓன்னுவான். ஒரு மாத பலனை சொல்கிறான், வார பலனை சொல்கிறான், அல்லது வருட பலனை சொல்கிறான், அல்லது ராசி பலனை சொல்கிறான்னா கூட, குரு பயிற்சி பலனை சொன்னால் கூட, அந்த ராசிக்குன்னு ஒரு 2 வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கும் பாருங்கள், அதை தூக்கி முதல்ல சொல்லி உங்களை புகழ்ச்சியாக சொல்லிவிட்டு உங்களோட அட்டென்ஷனை அவன் எடுத்துப்பான். அப்படி எடுத்து இந்த பேச்சு திறமையில் கவனிக்கிறதுக்குன்னு சில இதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது கூட உண்டு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் எல்லாம் விவாதம் பண்ணுறவங்கள பாருங்கள், யூடியூப்பில் பேட்டி எடுத்தால் பாருங்கள். ஒருத்தர் நெகட்டிவான ஆளா பாசிட்டிவான ஆளான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னாக்கா, அவன் வந்து சொல்லும்போது பேசும்போது என்ன பண்ணுவான்னா, எஸ் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்களாம் பாசிட்டிவான ஆளுங்க, எஸ் சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா. ஆனால் ஆரம்பிக்கும்போது இல்லை அப்படி இல்லை நோ அப்படிங்கிற மாதிரியான நோலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களாம் நெகட்டிவான ஆளுங்க. அவங்களோட ஃபோக்கஸ்லாம் நெகட்டிவில் தான் இருக்கும். அரசியல் விவாதங்களை நீங்கள் பாருங்கள்,
இன்றைக்கி கூட 8 மணிக்கு போட்டு பாருங்கள். 5 பேர் இருக்கான்னா ஒருத்தர் வந்து அதில் வந்து ஒரு டாக்டர்னு ஒருத்தர் வருவார். அவர் நோ சொல்லி தான் ஆரம்பிப்பார். அந்த மாதிரி யூடியூப்பில் 10 பேர் இருக்கிறாங்க. நோன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. இவங்கெல்லாம் நெகட்டிவ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். பாசிட்டிவானவங்கள. ஸோ அந்த மாதிரி ஜோசியர்களுமே வந்து என்ன சொன்னாலும் நெகட்டிவாக சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க, பாசிட்டிவாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும், நெகட்டிவாக சொன்னால் பிடிக்காது. அவன் அர்த்த ஜோசியரை மாற்றிட்டு போயிட்டே இருப்பான். அதனால் எனக்கு ஒரு சித்தர் ஒரு வழி கூட சொல்லி கொடுத்தார். எவனா வந்து உங்களுக்கு எனக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, எனக்கு ஏதோ செய்வினை பண்ணிட்டாங்க, அதை எடுப்பீங்களான்னாக்கா, அந்த சித்தர் உட்காந்துருக்கும்போது இங்கே உட்காந்துருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருக்குது, சுத்தமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு கெட்ட நேரம் அவ்வளோதான் அப்படின்னாக்கா அவங்க நம்பலை. இல்லை எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க, என் சொந்தக்காரங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஜோசியரை பார்க்க போயிடுறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க தனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க. இவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய அளவு என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் அவங்க ஆய்வு செய்கிறதுக்கெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு கெட்டது நடந்தது, அதுக்கு எவனோ ஏதோ செஞ்சிட்டானே அவங்க நம்புகிறாங்க. அப்போ அந்த சித்தர் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அவங்களுக்கு முள்ளால் தான் எடுக்கணும். அவங்க அதை நம்புகிறாங்களா, அப்போ அவங்க ரூட்லேயே தான் நீ போகணும். என்ன சொல்லணும், ஆமாம் உங்களுக்கு இதை செஞ்சிட்டாங்க, அது ஒரு 51,000 ஆகும், செலவாகும், 1,00,000 ஆகும், அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு நல்ல பூஜை ஒன்று பண்ணி ஒரு யாகத்தை பண்ணுறேன்னு சொல்லு, இது பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லு. அவங்க எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. செலவு பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க, அவ்வளோலாம் எனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எவனா செய்வினை செஞ்சுட்டானாலும் சரி பரவாயில்லன்னு கூப்பிட்டு வச்சு ஒரு சுதர்சன ஹோமத்தை பண்ண சொல்லு, ஒரு யாகத்தை பண்ண சொல்லு அப்படின்னா அதுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க நம்பிக்கை செய்வேன்னு ஜோசியராக போய் பார்க்குறது தானே. ஸோ அவரை நீ இல்லைன்னு சொன்னா அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, உனக்கு அது தெரியலன்னு நினைக்கிறாங்க. செய்வேன் நீ எடுக்க தெரியல எனக்கு அப்படின்னு நம்புவாங்க. அதனால் நீ ஏன் உன்னை தாழ்த்திக்கிற, எதுக்கு அவங்களுக்கு ஞானம் கொடுக்க பார்க்குற, எதுக்கு அவங்களுக்கு அறிவு கொடுக்க பார்க்குற, அந்த ஞான சூனிய தற்குறிகளுக்கு நீ என்ன பண்ணு, அவங்க ரூட்லேயே போய் ஆமாம் உனக்கு செஞ்சிட்டாங்க, உனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, அது நீ எடுக்கணுன்னாக்கா அதுக்கு இந்த யாகம் பண்ணணும், இந்த பூஜை பண்ணணும், இல்லை வேறு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு முள்ளாலே எடுக்கிற மாதிரியே நீ ஒரு வைத்தியத்தை சொன்னனா, ஒரு மருத்துவத்தை சொன்னால், ஒரு பரிகாரத்தை சொன்னனா, அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை செய்ய முடியாது அவங்களால. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, எனக்கு நல்லா இருக்கிறேன் நான் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி மக்களுடைய அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான் எதிர்பார்க்குறாங்க சில பேர். ஒரு சிலர் இந்த நெகட்டிவ் கையில் பிடிச்சிட்டு அலைவாங்க, ஜோசியரை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போது உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் ஜோசியரோட வேலை. ஃபேக்ட்னாவும் அதான் சொல்லணும். அறிவியலும் ஜோசியமே ஒரு கண்ணுக்கு தெரியாத அறிவியல் தான், அல்லது எங்களுக்கு விளக்க சொல்ல தெரியாத ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் படியும் சரி, ஒரு மருத்துவத்தை போய் பார்க்குறீங்க, அவர் வந்து இந்தந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாருனாக்கா அது தீர்க்கறதுக்கு அவர் சொல்லுவார். இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாருனா கூட அந்த ஆப்ரேஷன் கூட என்ன பண்ணுவார்னா, ஒரு தற்காப்புக்காக உங்கள்கிட்டயே கையெழுத்து வாங்கிப்பார். உங்கள் சம்மதத்தோட தான், உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ரிலேட்டிவ் கிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு தான் அவர் ஆப்ரேஷனை பண்ணுறாரு. அப்படினாலும் அது வந்து தற்காப்புக்கு வாங்குறதுக்கு பேர் என்னது? அவருக்கு அறிவியலை நம்பலையா அவர்? இல்லை அவர் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையா? ஏதாவது அசம்பாவிதம்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி கையெழுத்து வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு முறை, சட்டம் அப்படிங்கிறதுனால தான் இருக்குது. அதை நெகட்டிவெல்லாம் எடுத்துக்க முடியாது. நம்பி தான் நம்மளும் பண்ணுறோம், கையெழுத்து போடுறோம், அவர் நல்லா தான் பண்ணுவார்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஜோசியரையுமே ஓரளவுக்கு நம்பி தான் வராங்கன்னும் போது அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி சொல்லணும். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, இதை பண்ணால் சரியாகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை அவங்க எதை நம்புகிறாங்களோ நம்பலையோ, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்றுக்காதது அவங்க இஷ்டமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் வெறும் பாசிட்டிவ் மட்டுமே நீங்கள் நம்பாதீங்க. எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவே நம்புறது, இந்த வாரம் பணம் வரும், இதை செஞ்சாக்க கோடியாக கொட்டும், இப்படியே தம்ப்நெயில்லாம் போடுவாங்க யூடியூப்பில். இந்த 4 வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இதை பண்ணிங்கன்னா, அல்லது இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா, கடன் அடைச்சிங்கன்னா, ₹1 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கெல்லாம் அடைஞ்சு போயிடும்.
அது ஒரு அம்சம்தான். அது ஒரு அம்சம்தான். அதுவே பிரதானம் கிடையாது. ஒரு ரூ. 10,00,000 கார் வச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னா, அதில ஒரு 4, 5, ரூ. 20க்கு காத்து அடிச்சிருக்கணும். வேல்யூ பார்க்கக்கூடாது. அந்த காத்துக்கு நம்ம ஃப்ரீ தான். பெட்ரோல் பங்க்ல ஃப்ரீ தான் சட்டப்படி. சரி அதுக்கும் நம்ம ரூ. 5, 5 குடுத்தா கூட 4 வீலுக்கு 4, 5, ரூ. 20 குடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன். அந்த காத்து இல்லன்னா ஸ்மூத்தா போகுமா வாழ்க்கை? அந்த மாரி ஜோசியம் வந்து வாழ்க்கை ஸ்மூத்தா போறதுக்கும், பாதுகாப்பாவும் போறதுக்கும் தான் ஒரு யூஸ் ஆகுது. இதுவே பிரதானமா எடுத்துக்கக்கூடாது. காத்துக்கும், பெட்ரோலுக்கும் ஒரே மதிப்பு கிடையாது. பெட்ரோல் இருந்தா தான் போகும் வண்டி. காத்து இருந்தா தான் ஸ்மூத்தா போகும். அவ்வளோதான் விஷயம். ஜோசியம்ன்னா ஒரு ஸ்மூத்தா போறது. நீங்க அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கணுன்றது இல்லாம, அதையே பிரதானமா வச்சுக்கிட்டு பார்க்குறதும் தவறான விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜோசியத்தோட துல்லியத்த சொல்ல வரேன். பொதுவா பலன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன். 12 ராசி, 12 லக்னம் இருக்கு. ஒரு லக்னங்கிறது 2 மணி நேரம். அப்ராக்ஸிமேட்லி 2 ஹவர்ஸ் ஒரு லக்னம். இந்த 2 மணி நேரத்தில பொறந்தவங்களோட வாழ்க்கை எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காதுங்க. 2 நிமிஷம் வித்தியாசத்தில பொறக்கக்கூடிய இரட்டைப்பிறப்புக்கு சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கை ஒண்ணா இருக்காது. ஜாதகம் ஒண்ணா இருக்கும். வாழ்க்கை ஒண்ணு. ஒருவேளை எங்கள சோதிக்கிறதுக்காக இரட்டைப்பிறப்புல இருக்கிற ஒரு ஜாதகத்த எடுத்தாந்து குடுத்தீங்கன்னா, நாம பலன் சொன்னோம்னா, யாரோ ஒரு ஆளுக்கு தாங்க பொருந்தும். அண்ணன் ஜாதகத்துக்கு பதில் தம்பி ஜாதகமோ, தம்பி ஜாதகத்துக்கு அண்ணன் ஜாதகத்த குடுத்தால் 2 பேருக்கும் அதா தான் இருக்கு. 2 நிமிஷத்துல மாற்றம் இருக்க போறதில்ல. அப்படி இல்லாத ஒண்ணுல அப்படிதான் இருக்கும். எப்போ மாறும் அப்படின்னா, நவாம்சம் தான் கூறா மாறும். நவாம்சம் மாறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் வித்தியாசம் இருந்தா தான் நவாம்சமே மாறும். மேலோட்டமான ஒரு அமைப்பு இருக்கும். அத லென்ஸ் வச்சு ஜூம் பண்ணி பார்க்குற மாரி 9 மடங்கு ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாக்கா, நவாம்சத்த இந்த டிகிரி 9ஆ பிரிச்சு பார்க்கும்போது, அதில கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். பாதங்கள் மாறலாம். அல்லது அதில இருக்க கிரகங்களோட கட்டங்கள கூட மாறலாம். பார்டர்ல இருக்கிறதெல்லாம் கட்டமே கூட மாறலாம். இந்த பாதத்த பேஸ் பண்ணி தான் பிரிச்சு போடுறாங்க. ஸோ குறைஞ்சது 12 நிமிஷம் வித்தியாசம் இருந்தா கூட நவாம்சமாச்சு மாறும். எதுவுமே மாறாத ஒரு ஜாதகத்த வச்சு, ரெட்டைப்பிறப்புக்கு ஒரே ஜாதகம்னா, கடவுள் என்ன பண்றாரு? நீ ரெட்டைப்பிறப்புக்கு உன்னால ஜோசியம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு காரணம் வச்சிருக்காரா இல்லையா? அதுதான் ரகசியம். தேவ ரகசியம். ஜோசியத்த முழுசா நம்பக்கூடாதுங்கிறது. ஒரு புள்ளியில ஒரு சந்தேகத்த வச்சிருக்கு. நான் உண்மைய சொல்றேன். ஜோசியரா இருக்கிறேன். நான் உண்மையா சொல்றேன். 100% ஜோசியம் எனக்கு தெரியாது. ஆனா, உங்க வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலுக்கு எனக்கு ஜோசியம் நல்லாவே தெரியும். உங்க வாழ்க்கைக்கு ஸ்மூத்தா உங்க வாழ்க்கைய கடக்கிறதுக்கும், உங்க வாழ்க்கையில ஏற்பட இடையூறுகள் எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு என்னால முடியும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. அது எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கும்? சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. 10% கூட எனக்கு தெரிஞ்சா போதும் உங்க வாழ்க்கைய நீங்க மாத்திக்கலாம். ஜோசியத்தோட 10% தெரிஞ்சா கூட போதும் உங்க வாழ்க்கைய மாத்திக்கலாம். அதுக்கு மேல இன்னும்னு எதுக்கு நீங்க அதிலேயே போய் ஊறணும்? அத பண்ண வேண்டாம். இந்த பொது பலன் உள்ள ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே லக்னமா இருந்தாலும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் 3 வருஷம் வித்தியாசம் இருக்கும்போது எப்படி ஒரே வாழ்க்கை வாழ முடியும்? நீங்க வெள்ள புடவ கட்டினவலாம் என் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடாது. அது தப்பு தானே? அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்த சேர்ந்தவங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்றது சுத்த ஏமாத்து வேலை. எல்லா ராசிக்கும் அப்படிதான். இப்போ உதாரணத்துக்கு ராசி பலன் சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்குன்னு ஒரு பலன் இருக்கும். கோச்சார ரீதியா 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கு. இருக்கிற இடத்துல 9ஆம் இடத்த தான் பாக்கியஸ்தானம், யோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கும்போது ரொம்ப பெரிய பலன்னு தான் அர்த்தமாக இருக்கிறது. ஓஹோன்னு இருக்குப்பாங்க அப்படி இப்படின்லாம் டிவியில ஊத்துவாங்க. நீங்க பாருங்க சக்கரவர்த்தி யோகம் இல்ல. நரேந்திர மோடி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் படாத பாடுபட்டிருக்கார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள கரப்பாம்பூச்சிகள் படாத பாடுபடுத்திட்டாங்க. அவர் வாழ்க்கையில 2வது முறையா கூட இப்ப பின் வாங்கியிருக்காரு. இந்த 14 வருஷம் ஆட்சியில ஏற்கனவே ஒரு முறை விவசாயத்துக்காக போராடினவங்களுக்காக அந்த சட்டத்த பின்வாங்குன மாரி, இவங்களுக்காக இந்த கரப்பாம்பூச்சியோட தொந்தரவுக்காக என்ன பண்ணியிருக்காரு? தன்னோட பிரதானமான ஒரு
கல்வி அமைச்சரை தர்மேந்திர பிரதானுங்கிறவரை ரிசைன் பண்ணதை ஏற்றுக்கிட்டார். ரிசைன் பண்ணோன்னு சொன்னாங்க, சரின்னு ஏற்றுக்கிட்டார். பார்த்துக்குங்க, பின்னாடிவா இல்லையா அது? 9ஆம் இடத்துல இருக்கிற குரு ஓஹோன்னு தானே இருக்கணும். ஏன் அவருக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவு ஏற்பட்டது? அப்போது அந்த ஒரு கிரகம் மட்டுமே வாழ்க்கையை நடத்தாது, மீதி இருக்க 8 கிரகம் அவருக்கு சாதகமற்ற சூழ்நிலை இப்போ இருக்குதுன்னு அர்த்தமாக இருக்கணும். அல்லது அவரோட ஜாதகத்துக்கு, சொந்த ஜாதகத்துக்கு தசா புத்தி அந்தாரன் மோசமாக இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது 4 நேர்கோட்டில் வரணுங்க. ஒருத்தரோட விதி, அவரோட மதினா புத்தி, ஆட்டிடியூட், சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்களா அது. விதிப்படி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த விதியை அனுசரித்த மாதிரியோ அல்லது கெட்ட விதியாக இருந்தாலும் அதை நல்லா மாற்றிக்கிற மாதிரியான நல்ல தெளிவான புத்தி இருக்கணும். விதியும் நல்லா இருக்கணும், புத்தியும் நல்லா இருக்கணும். விதி மட்டும் நல்லா இருந்து புத்தி சரியில்லைனாலும் வாழ்க்கை பாதிக்கும். விதி மோசமாக இருந்து புத்தி நல்லா இருந்தாக்கா அந்த மோசமான சம்பவங்களை தடுக்கும். ஆக விதி முக்கியம். அடுத்ததாக மதி வேணும், அவங்களோட புத்திசாலித்தனம் வேணும். 3வதாக நேரம் நல்லா இருக்கணும், காலம் நல்லா இருக்கணும். ஆக விதி மதி கால நேரம் இது 4 சேர்ந்தது தாங்க ஒருத்தரோட வாழ்க்கை பலன். இது 4 நேர்கோட்டில் வரணும். ஏதாவது ஒன்று ஸ்டக் ஆயிடுச்சுன்னா வராது, அடுத்த லைன் அடுத்த இடத்துக்கு வராது. இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஏதாவது அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே நீங்கள் ஒரு ஆர்டர் போடுங்க, அப்புறமா ட்ராக் பண்ணி பாருங்கள் அந்த ஆர்டர் எப்படி வருதுன்னு. அவன் ஒரு 4 ஜங்ஷன் பாயிண்ட் வச்சு ரவுண்டு வச்சு கோடு போட்டு வருவான். கிளம்பிடுச்சு, இங்கே வந்துடுச்சு, அடுத்து இங்கே வருதுன்னு. ஆனால் நம்ம வீட்டுக்கு வராது. அவன் வருவான், பார்சலை வாங்கிக்கலாம், நம்ம ஆவலமாக இருக்கும், காலையிலேருந்து காத்துன்னு இருக்கும், அது வராது. அந்த இடம் மட்டும், அந்த ரவுண்டு மட்டும் ஒன்றும் ப்ளூவில் வராது. பார்த்துருக்குறீங்களா? அது மாதிரி 4மே ஒன்று கலந்து வரணும். விதி நல்லா இருக்கணும், அதை கடந்து புத்தி நல்லா இருக்கணும், அதை கடந்து காலங்கிற தசா காலம் நல்லா இருக்கணும், அதை கடந்து நமக்கு கோச்சார ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கணும். இது 4மே டிக் பண்ணிக்கிட்டு வந்ததுன்னா அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஜாதக அமைப்பு. இதை விட்டுட்டு ஆஹா அவனுக்கு சுக்கிரதசை நடக்குது ஓஹோன்னு இருக்குன்னு சொன்னாங்கன்னா, அந்த சுக்கிரதசைன்னு இருக்குது பார்த்தீங்களா, தனுசு லக்னம் மற்றும் மீன லக்னத்துக்கு சுக்கிரனோட கெட்டவன் வேறு யாருமே கிடையாது. அதுலேயும் பர்டிகுலராக மீன லக்னத்துக்கு சுக்கிரனை மாதிரி ஒரு மோசமானவன் யாரும் கிடையாது. ஒவ்வொரு மீன லக்னக்காரங்க சுக்கிரனோட தசா புத்தி அந்தாரம் வந்து அவங்க செத்து பிழைப்பாங்க, அல்லது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நடுத்தெருவுக்கு வந்தெல்லாம் போவாங்க. ஸோ அந்த பொதுவான பலன் சுக்கிரதசை நல்லா இருக்கும்னு சொல்கிறது அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி ரிஷப லக்னம் அல்லது துலா லக்னத்துக்கு குருவோட தசா புத்தி வந்ததுன்னா அப்போ அவங்க வாழ்க்கை பாதிக்கும். காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஆகாத கிரகங்கள். இந்த லக்னத்துக்கு இதுக்கு ஆகாதுன்னு பொதுவாக சுக்கிரதசைப்பா அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி பொது பலனில் விடாதீர்கள், நம்பாதீர்கள். கோச்சார பொது பலனை நம்பாதீங்க, ஜாதக பொது பலனை நம்பாதீங்க, ராசி பொது பலனை நம்பாதீங்க, நட்சத்திர பொது பலனை நம்பாதீங்க, லக்ன பொது பலனை நல்லா நம்பாதீங்க. இது ரொம்ப தரமானது, தனமானது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பொறுத்திருக்கா, வெள்ளிக்கிழமை பொண்ணு வந்தால் ஓஹோன்னு இருக்கும். அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தானே ஒழிய ஜோதிட ஆதாரங்கள்லாம் பெருசாக கிடையாது. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் எந்த குழந்தை பிறந்தாலும் நல்ல குழந்தை தான். நல்ல நாள் அது வெள்ளிக்கிழமை, நல்ல நாள் நல்ல குழந்தை. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அது ஆண் பிறந்தாலும் நல்லதில்லை, பெண்ணு பிறந்தாலும் நல்லதில்லை, அவ்வளோதான். ஆதிக்கம் இருக்குமா? கண்டிப்பாக இந்த கிரகங்களோட ஆதிக்கம் அந்த கடமையில் அதிகமாக இருக்கும், அந்த குழந்தையின் மீதும் அதிகமாக இருக்கும். அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதையே பிரதானமாக எடுத்து வச்சுக்க முடியாது. நம்ம வெள்ளிக்கிழமை பிறந்த குழந்தை அத்தனையுமே ஐஸ்வர்யமான குழந்தைங்கன்னு முத்திரை குத்த முடியாது. செவ்வாய்க்கிழமை பிறந்த குழந்தைங்க அத்தனையும் வீரசூரனாக இருப்பாங்கன்னு முத்திரை குத்த முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்த குழந்தைங்க எல்லாமே அறிவில் சிறந்ததாக இருக்கும்னு எடுத்துக்க முடியாது. திங்கட்கிழமை பிறந்த குழந்தைங்க எல்லாமே அழகாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த பொது பலன்களெல்லாம் முழுமையாக நம்பாதீங்க. அதுக்கு ஒரு சாப்பாட்டு இலையில் ஓரமாக வைக்கிற ஊறுகாய் மாதிரி தாங்க இந்த பொது பலன்லாம். ஊறுகாயும் உப்பும் கொஞ்சமாக வைப்பாங்க, ஒரு சிட்டிக்கை உப்பு வைப்பாங்க, ஒரு ஸ்பூன் ஊறுகாய் வைப்பாங்க. மெயின் சாப்பாடுக்கு
அது உபயமாகும். ஆனால் அதுவே பிரதானம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் ஊறுகாய் சாப்பிட்டேன்னு சொல்ல போகிறதில்ல நம்ம. சாம்பார் சாதம் சாப்பிட்டேன், தயிர் சாதம் சாப்பிட்டேன், இப்படி தானே சொல்ல போகிறோம். பிரதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியாக இருக்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போயிட்டு முன்னாடி தூக்கின்னு வந்து போடக்கூடாது. நன்றி, வணக்கம்.